இதுல என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட், அதுக்கப்புறம் இந்த கேமரால வந்து பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் வித் சாம்சங்கோட சென்சார், பேட்டரியுமே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வித் 33 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட. நம்ம ரெட்மில இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் தான் பார்க்க போறோம். ஸோ ரெட்மி 13 ஸ்மார்ட் போன் தான். ஸோ ஆல்ரெடி ரெட்மி 12 வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த சக்சஸை தொடர்ந்து தான் இப்ப ரெட்மி 13 வர ஜூலை 9th அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அண்ட் இந்த 12க்கும் 13க்கும் பெருசா என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெட்மி 13ஓட டிசைன் பொறுத்த வரைக்கும் சேம் இந்த ரெட்மி 12ஓட டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சைட்ல இந்த டுவல் கேமராஸ் இருக்கு அண்ட் இந்த டுவல் கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க வந்து ரொம்ப பளபளப்பா அந்த கிறிஸ்டல் கிளாஸ் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டா இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 2 கலர் ஆப்ஷன்ல வருது. ஒன்னு வந்து ப்ளூ, இன்னொன்னு வந்து பிங்க் கலர். நெக்ஸ்ட் இந்த ரெட்மி 13ஓட டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த 12 இருந்த அதே டிஸ்பிளே சைஸ் தான். இருக்கலே நல்ல லார்ஜஸ்டான ஒரு டிஸ்பிளே சைஸ் 6.79 இன்ச்சோட ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஒரு எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 12ல வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 13ல அப்கிரேட் பண்ணி 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வந்து இந்த டிஸ்பிளே வருது. அண்ட் இதுல 550 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெட்மி 13 ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 12 சீரீஸ்க்கும் 13 சீரீஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த அப்கிரேடுமே இல்லை. சேம் ஸ்னாப் டிராகனோட 4th Gen 2 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவு ஓகேயான ப்ராசஸர் தான். இது வந்து பிஜிஎம்ஐ கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி லெவல் வரைக்கும் நம்ம வந்து வச்சு விளையாட முடியும். ஸோ லோ கிராஃபிக் கேம்ஸ் எல்லாமே நல்லா விளையாடலாம். அண்ட் நார்மல் யூசேஜுக்குமே இந்த ப்ராசஸர் வந்து ஒரு அளவு ஓகேயான ப்ராசஸர் தான். அண்ட் இதில் LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட OS வந்து ஷோமியோட ஹைப்பர் OS தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4 lakh AnTuTu ஸ்கோரிங் வரைக்கும் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேயா தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இந்த ரெட்மி 13ஓட 4G சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட G91 அல்ட்ரா ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த 13 5Gல இப்போ இந்தியாவில் வர ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணாமல் இந்த 4th Gen 2 ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவு ஓகேயா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெட்மி 13ஓட கேமரா. ஸோ கேமரால வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா இந்த 12 சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டுயல் ரியர் செட்டப் தான். ஆனா பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ இந்த 13ல பாத்தீங்க அப்படின்னா 108 மெகா பிக்சல் கேமரா வித் சாம்சங்கோட HM6 சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. வித் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சாரோட கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரால அப்கிரேட் பண்ணிருக்கனால இது கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல சாம்சங்கோட HM6 சென்சார் கொடுத்துருக்கனால இதோட அவுட்புட் குவாலிட்டி வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதோட லான்ச்க்கு அப்புறம் தான் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால ஷுவரா சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா இந்த 12 சீரீஸ்ல வந்து 5000 mAh பேட்டரி வித் 22.5 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து இந்த 13ல வந்து 5030 mAh பேட்டரி வித் 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல அப்கிரேடா தான் வந்து தெரியுது. இதுல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் இந்த 12 சீரீஸ்ல இருந்து அதே ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. அதுக்கப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி 13 ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுல என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட், அதுக்கப்புறம் இந்த கேமரால வந்து பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் வித் சாம்சங்கோட சென்சார், பேட்டரியுமே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வித் 33 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த 12 சீரீஸ்ல இருந்து இந்த 13 சீரீஸ்க்கு. ஸோ இந்த ரெட்மி 13 ஸ்மார்ட் போனோட பிரைசிங்லயுமே வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த 12 சீரீஸோட இந்த 6GB வேரியன்ட் வந்து இப்போ வந்து அமேசான்ல பிளிப்கார்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12,800 500 ரேஞ்ச்ல தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த பெட்டர்மெண்ட்டோட இந்த Redmi 13 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஒரு 13Kக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.